போச்சு போச்சு மாப்பிள்ள பிளாட் தான். இப்படி ஆடினா யார் தான் பிளாட் ஆக மாட்டாங்க. செம்ம போங்க. கல்யாண பொண்ணோட இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயத்த மாப்பிள்ள எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. சோ அந்த மாதிரி செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் மீ அருண் அண்ட் பிரிஷா குட்டி அப்படிங்கிற இந்த அடியில இவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. என் கண்களுக்கு தெரிந்த அதிசயம் நீ, அதை என்றென்றும் ரசிக்கும் ரசிகன் நான் அப்படின்னு சூப்பரா செமையா கொடுத்திருக்காருங்க. பொதுவா ரிசப்ஷன்ல எல்லாருமே, அதாவது பொண்ணு மாப்பிள்ளை தவிர மீது எல்லாருமே ஆடிதான் இப்ப பாத்திருப்போம். பட் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறது. அதையும் மிஞ்சின ட்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கல்யாண பொண்ணே வந்து டான்ஸ் ஆடுறதுதான். அந்த மாதிரிதான் இப்போ இதுவும் நடந்திருக்கு. சோ இவங்க அழகா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை செம்மையா கொடுத்திருக்காங்க. மாப்பிள்ளைய பார்த்து பொண்ணு ஆடுற இந்த ஆட்டம் இருக்கே அப்படியே பிளாட் ஆகி உருகுதே மருகுதேன்னு சொல்ற மாதிரி இருக்குங்க. மாப்பிள்ளை கண்டிப்பா பிளாட் தான். பார்க்கும் போதே தெரியுது அவர் எந்த அளவுக்கு ரசிச்சு ரசிச்சு பாக்குறாரு, எந்த அளவுக்கு சிரிக்கிறாரு அப்படின்னு. அண்ட் லாஸ்ட்ல அவங்க போட்ட ஒரு ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா, அதுல மாப்பிள்ளை டோட்டல் பிளாட் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. சோ இந்த வீடியோ ஆனது இப்போ இணையத்துல வைரல் ஆகி இருக்கு. கல்யாண பொண்ணு ஆடுற இந்த வீடியோவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மேட்ச். ஆமாங்க, 19ஆம் தேதி இந்தியா மற்றும் வங்கதேச இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் நடக்க இருக்கு. சோ இதுக்காக மும்பைல இருந்து கிளம்பி சென்னை வந்திருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. வர 19ஆம் தேதி இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் நடைபெற இருக்கு. சோ இதை ஒட்டி இந்திய அணியோட கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் சென்னை வந்து சேர்ந்திருக்காரு.